network shown in the figure, all resistors are identical with R is equal to 300 ohm. The resistance RAB in ohm of the network is. So இந்த ப்ராப்ளம்ல இந்த சர்க்கியூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RAB கேட்டிருக்கிறாங்க. இங்க எல்லாமே வந்து ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ், அதோட வேல்யூ வந்து 300 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் நெட்வொர்க் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிட்ஜ் நெட்வொர்க்கை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்கியூட். இதுல பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த பிரிட்ஜ் சர்க்கியூட்டை வந்து பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன்லி வென் R1 divided by R2 equal to R3 divided by RX equal to 1. Okay. இந்த R1 divided by R2 equal to R3 divided by RX is equal to 1 அப்படின்னா that bridge circuit வந்து balanced circuit அப்படின்னு சொல்லுவோம். Okay. Next, இந்த வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்புமே இருக்காது. நம்ம என்ன எலமெண்ட் அதில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து 0 தான். ஓகே, சப்போ வி அவுட் வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பிரிட்ஜ் சர்க்கியூட் வந்து பேலன்ஸ்ட் அப்படின்னா இதோட ரேஷியோ R1 divided by R2 equal to R3 divided by RX will be equal to 1. Then இங்க வந்து எந்த சர்க்கியூட் எலமெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுல எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்மே இருக்காது. இங்க வந்து வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன் அப்படின்னா V out வேல்யூ 0 அப்படின்னா it will be act as a short circuit. ஓகே, தென் இப்போ இந்த சர்க்கியூட்டை நீங்க பாருங்க. கிவன் கொஸ்டின்ல இது வந்து ஒரு பிரிட்ஜ் சர்க்கியூட் மாதிரி இருக்கு. இங்க ஒரு 2 ரெசிஸ்டர், இந்த இடத்துலயும் 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரெசிஸ்டருமே ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ், எல்லா ரெசிஸ்டருமே வந்து 300 ஓம் ரெசிஸ்டர் தான். இந்த பிரிட்ஜ் சர்க்கியூட் என்னன்னு சொல்லலாம், பேலன்ஸ்டு சர்க்கியூட்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே வந்து இதை என்ன பண்ணிடுவோம், ஷார்ட் பண்ணிடுவோம் பேலன்ஸ்டு சர்க்கியூட்ல. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஷார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் இங்கே வந்து வோல்டேஜ் ட்ராப் வேல்யூ வில் பி 0ங்கிறனால இது எல்லாமே நம்ம வந்து ஷார்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த சர்க்கியூட்ல ஒன்லி இந்த ரெசிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கிவன் சர்க்கியூட்டை நம்ம இந்த மாதிரி ரீட்ரா பண்ணிக்கலாம். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரெசிஸ்டர், நடுவில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து 2 ரெசிஸ்டர், அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் ஷார்ட் பண்ணியிருக்கோம், 2 ரெசிஸ்டர். ஸோ டோட்டலி மேலே வந்து 6 ரெசிஸ்டர்ஸ், கீழே 6 ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அதை தான் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அப்பர் பார்ட் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெசிஸ்டரும் எப்படி கொடுத்துருக்குறோம், பேரலல் கனெக்ஷனில் இருக்கு. ரைட்? இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இங்கேயும் இந்த ரெசிஸ்டர்லையும் டிவைட் ஆகும். அப்போ தீஸ் 2 ஆர் இன் பேரலல் கனெக்ஷன். இப்போ 2 ரெசிஸ்டர் வந்து பேரலல் இருக்கு. ஓகே, ஸோ அதோட வேல்யூ வந்து ஆர் அப்படின்னா நம்ம எப்படி ஆர் ஈக்குவலண்ட் கண்டுபிடிப்போம், ஆர் ஸ்கொயர் தட் இஸ் ஆர் இன்டூ ஆர் டிவைடட் பை 2R அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2. ஓகே, திஸ் இஸ் ஃபார் 2 ரெசிஸ்டர் ஆர் இன் பேரலல். இப்போ 3 ரெசிஸ்டர், 1 மோர் ரெசிஸ்டர் வந்து பேரலலா இருக்கு. ஓகே, அப்படின்னா இது கூட என்ன பண்ணுவோம், ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறப்போ ஆர் பை 2 இன்டூ ஆர் டிவைடட் பை ஆர் பை 2 பிளஸ் ஆர் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 டிவைடட் பை இங்கே வந்து 2 LCM எடுப்போம், அப்போ 3R டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு R கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R ஈக்குவலண்ட் R டிவைடட் பை 3ன்னு அப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலலாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது, R டிவைடட் பை 2. 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலலாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, R பை 3 அப்படின்னு கிடைக்குது. சிமிலர்லி இப்போ 4 ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலலா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், R டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலலா கனெக்ட் ஆயிருக்கு.
இல்லையா? அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? R டிவைடட் பை 6. ஓகே, R டிவைடட் பை 6. அடுத்து இங்கே இன்னொரு ரெசிஸ்டர் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ R டிவைடட் பை 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது A, இது B, இதுதான் RAB. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எப்படி இருக்கு? சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஏன்னா சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்படிங்கிறப்ப இது ரெண்டும் சீரிஸ் ரெசிஸ்டர். அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ RAB ஈக்குவல் டு R by 6 plus R by 6, which is equal to 2R divided by 6 equal to R divided by 3. Okay, R ஓட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. So that is 300 divided by 3. இப்போ கேன்சல் பண்ணனா RAB ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 100 ohm. This is the answer. In the interconnection of ideal sources shown in the figure, it is known that the 60 volt source is absorbing power. Which of the following can be the value of the current source I? So இந்த சர்க்யூட்ல வந்து the 60 volt source வந்து பவரை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூஸ்வலாகவே ஒரு எய்தர் கரண்ட் ஆர் வோல்டேஜ் சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் பவர் வந்து டெலிவர் பண்ண தான் செய்யும் சர்க்யூட்டுக்கு. ரொம்ப ரேர் கேசஸில் தான் வந்து அந்த சோர்சஸ் எய்தர் கரண்ட் ஆர் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பவரை அப்சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா இஃப் இட் இஸ் அப்சர்விங் த பவர், ஓகே, அப்சர்விங் த பவர்னா இந்த மாதிரி கரண்ட் டைரக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அதே இது டெலிவர்ஸ் தி பவர் டு த சர்க்யூட் அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் டைரக்ஷன் நம்ம போடுவோம். ஓகே, அப்சர்விங் த பவர் அப்படின்னா திஸ் இஸ் தி கரண்ட் டைரக்ஷன். இது வந்து டெலிவரிங் த பவர் டு த சர்க்யூட் அப்படின்னா திஸ் இஸ் தி கரண்ட் டைரக்ஷன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? த 60 வோல்ட் சோர்ஸ் இது வந்து அப்சர்விங் த பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டைரக்ஷன் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி இங்கே ஒரு கரண்ட் ஐன்னு இருக்கு. இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கரண்ட் வேல்யூவை I1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த நோடில் இங்கே ஐங்கிற ஒரு கரண்ட் போகுது, இங்கே I1. ஸோ அடுத்து இங்கேருந்து வர்றது 12 amps. ஓகே, இங்கே வரக்கூடிய கரண்ட் வேல்யூ 12 amps. ஸோ இப்போ இந்த நோடில் வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல, ஸோ கரண்ட் என்ட்ரிங் த நோடு வந்து 12 amps. ஸோ 12 இஸ் ஈக்குவல் டு லீவிங் த நோடு என்னது? I1 plus I. ஓகே, சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் த நோடு, that is I1 plus I. நம்ம entering the node 12, இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் 12, ரைட்? இந்த ரெண்டு கரண்ட்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் 12. அப்போ இது கண்டிப்பாக இந்த I and I1 வேல்யூ எப்படி தான் இருக்கும்? 12 விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ I1 is equal to 12 minus I அப்படின்னு எழுதலாமா? ஸோ I1 வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இதோட வேல்யூ எப்படி தான் இருக்கணும்? கண்டிப்பாக ஐயோட வேல்யூ 12 விட கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? இதை விட ஜாஸ்தியாக போக முடியாது. ஏன்னா இது ரெண்டையும் சம் பண்ணி வர்றது தான் இந்த 12. அப்போ இதோட வேல்யூ கண்டிப்பாக வந்து 12 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் செக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10, இதில் 13, இதில் 15, இது 18 amps. இது ஒன்று மட்டும்தான் வந்து 12 விட கம்மியான வேல்யூவாக இருக்குது. ஓகே, அப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 10 amps-ஆ இருந்திருக்கும். ஓகே, தி சர்க்யூட் ஷோன் த பவர் சப்ளைட் பை தி வோல்டேஜ் சோர்ஸ் இஸ். ஸோ இந்த சர்க்யூட்ல இந்த 10 volt வோல்டேஜ் சோர்ஸ் டெலிவர் பண்ணுற பவர் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் டெலிவரிங் த பவர் அப்படிங்கிறனால கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, அதோட வேல்யூ I அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பவர் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஸோ இங்கே வோல்டேஜ் வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. ஸோ 10 இன்டூ I. ஓகே, அப்போ நம்ம இந்த கரண்ட் I வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? முதல்ல
இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சீரிஸ் ரெசிஸ்டர், ரைட்? சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் என்னதான்? சீரிஸ் ரெசிஸ்டர். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சீரிஸ் ரெசிஸ்டர் தான். சேம் கரண்ட் தான் இங்கேயும் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். இடையில எந்த ஒரு பிரான்ச்சும் இல்லை அப்படிங்கிறனால இது ரெண்டும் சீரிஸ் ரெசிஸ்டர். ஸோ சீரிஸ் ரெசிஸ்டருங்கிறனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டராக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வந்து சீரிஸ் ரெசிஸ்டரை வந்து சிங்கிள் ரெசிஸ்டராக ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? 2 ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போ இந்த நோடில் பாருங்கள், இந்த நோடில் இந்த கரண்ட் 1 ஆம்ஸ் கரண்ட் வந்து என்டர் ஆகுது. இங்கே 2 ஆம்ஸ் கரண்ட் வந்து என்டர் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? அப்போது இதில் உள்ள கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோடில். ஓகே, ஸோ பை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல we know that sum of the current entering the node equal to the sum of the current leaving the node. Okay, இங்கே வந்து entering the current என்னதெல்லாம் 1 amps, இன்னொன்று வந்து 2 amps. அப்போ இங்கே உள்ள வேல்யூ என்னவா இருக்கும்? 3 amps, right? 1 plus 2 equal to 3 amps. இப்போ இந்த 1 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது? 3 amps. இப்போ இந்த நோடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 3 amps. ஓகே, அப்போ இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் இங்கே வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணுறோம். சம் ஆஃப் த கரண்ட் என்ட்ரிங் த நோடு வந்து I plus 3 ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் த நோடு. ஓகேவா? அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I plus 3. ஓகே, இந்த I plus 3 அப்படிங்கிறத நான் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன்? I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட் வந்து I1 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஆனால் நமக்கு என்னன்னு தெரியும்? I1 will be equal to I plus 3 by Kirchhoff's current law. Sum of the current entering the node வந்து 3 plus I equal to sum of the current leaving the node. அந்த பிரான்ச் கரண்ட்டை I1 நேம் பண்ணியிருக்கோம், which is equal to I plus 3. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இந்த ஐங்கிற கரண்ட் வேல்யூ தான் வேணும். தட் இஸ் I is equal to I1 minus 3. ஓகே, இந்த I தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதனால I is equal to I1 minus 3. இப்போ இந்த I கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம I1 வேல்யூ கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஓகே, இப்போ I1ங்கிறது இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற கரண்ட் தான் வந்து I1, ரைட்? ஸோ இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் வந்து எனது I1. ஒரு கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டர் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம வந்து கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பட் ஹியர் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும், பட் வோல்டேஜ் வேல்யூ வந்து தெரியாது இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் வந்து ஒரு எண்டில் வந்து இங்கே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோடு வோல்டேஜ் வந்து 10 வோல்ட். இங்கே இந்த நோடோட வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது, அது V அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? I1 கரண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். I1 is equal to V by R அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ இதோட வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிச்சிட்டோன்னா I1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த தட் இஸ் I1 is equal to இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். இப்போ இங்கே டிவைடட் பை 2 ரெசிஸ்டன்ஸ். இதோட வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் டைரக்ஷன் பாருங்க, இது வந்து பாசிட்டிவ்ல இருந்து வருது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்ட் இல்லையா? இந்த கரண்ட் I அப்படிங்கிறது. அப்போ இது பிளஸ் 10. இந்த கரண்ட் வந்து இந்த நோடு Vல என்டர் ஆகுது. ஸோ டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்ட் அப்படிங்கிறனால மைனஸ் V. ஓகே, I1 is equal to voltage drop across the 2 ohm resistor. அது 10, ஒரு எண்டில் 10 வோல்ட் இருக்கு, இன்னொரு எண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கிற நோடு வோல்டேஜ் வந்து V. ஸோ 10 மைனஸ் V by 2. இப்போ இந்த வோல்டேஜ் V கண்டுபிடிக்கணும், தட் இஸ் இந்த நோடு வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நோடில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் 10 minus V divided by 2 equal to leaving this node. இது ஒரு 1 amps லீவ் ஆகுது. இன்னொன்று வந்து இந்த பிரான்ச், that is V divided by 2. ஓகே, இது V, இங்கே வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கிரவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ V minus 0 divided by 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நோடில் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணுறோம்.
ஸோ இது மூணு பிரான்ச் கூட இந்த நோடு கனெக்ட் ஆயிருக்கு. கரண்ட் என்ட்ரிங் த நோடு வந்து 10 minus V divided by 2 equal to leaving the node ஒரு 1 ohm current. So 1 plus இது வந்து V divided by 2. So இப்போ இதை simplify பண்ணிக்கலாம். So 10 by 2 அப்படிங்கிறது 5 minus V by 2 equal to 1 plus V by 2. Okay. 2V divided by 2 5 minus 1. Okay, இதை வந்து இங்க மூவ் பண்ணியிருக்கிறேன். So 2V divided by 2 equal to 5 minus 1. இதில் இருந்து என்ன எழுதிக்கலாம்? V is equal to 4 volt அப்படின்னு கிடைக்கும். So இந்த V கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். I1 கரண்ட் கண்டுபிடிச்சிப்போம். I1 is equal to 10 minus V ஓட வேல்யூ 4 divided by 2 equal to 6 divided by 2 equal to 3 amps. So I1 current என்னன்னு கிடைச்சிருக்கு? 3 amps கிடைச்சிருக்கு. I1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த I current கண்டுபிடிச்சிடலாமா? I is equal to I1 minus 3 equal to I1 ஓட வேல்யூ 3 minus 3 which is equal to 0 amps. So current I ஓட வேல்யூ 0 amps. So நேரா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? Power is equal to 10 into I which is equal to 10 into இதோட வேல்யூ 0 equal to 0 watts. So நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? Power is equal to 0 watts. For the circuit shown in the figure, the Thevenin's equivalent voltage in volt across the terminal A, B is. So இந்த ப்ராப்ளம்ல வந்து தெவினின்ஸ் ஈக்குவலண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் VTH வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் ஒரு சர்க்கியூட் அனாலிசிஸில் ஏன் வந்து தெவினின்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டாக இருந்தாலும் நம்ம நோடல் அனாலிசிஸ் ஆர் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இப்போ வந்து ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட அப்ளிகேஷனை பொறுத்து அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுறப்போ நம்ம சர்க்கியூட்ல ஃபர்ஸ்ட்லேருந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும் இல்லையா? அதனால அந்த காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த தெவினின்ஸ் தியரம் யூஸ் பண்றோம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டை வந்து ஜஸ்ட் ஒரு ஆர் தெவினன்ஸ் தட் இஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக இந்த சர்க்கியூட்டை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து தெவினின்ஸ் தியரத்தோட அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வி தெவினன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வி தெவினன்ஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் வி தெவினன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர் தெவினன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸை வந்து எடுத்துட்டு ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் இந்த மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணி ஃபைனலாக லோட் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வி தெவினன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நோடை வந்து நான் V அப்படின்னு நேம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த நோடில் நம்ம KCL அப்ளை பண்ணலாம். ஸோ KCL அட் நோட் V. ஸோ இதில் என்டர் ஆகக்கூடிய கரண்ட் வந்து இந்த 1 மில்லியம் ஆகுது, இந்த மாதிரி டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்டர் ஆகிற கரண்ட் வந்து 1 விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 3 ohm ரெசிஸ்டரை பாருங்க. இதில் உள்ள வோல்டேஜ் வந்து என்ன V இந்த கரண்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் நெகட்டிவ்ங்கிறனால -12 டிவைடட் பை ரெசிஸ்டர் வந்து 3. ஓகே, பிளஸ் இங்கே ஒரு 6 ohm ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ V டிவைடட் பை 6. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ V டிவைடட் பை 3 பிளஸ் V டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 12 by 3. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து 2V plus V
divided by 6 which is equal to 3 plus 12 divided by 3 அப்படின்னு கிடைக்கும். 3v divided by 6 equal to 15 divided by 3. So இதில் 1 2 times இருக்கு. Okay, அப்போ v is equal to 30 divided by 3, right? Then v is equal to 10 volt. This is v Thevenin's value. Okay, v is equal to 10 volt. This is the answer. Next problem. The maximum power that can be transferred to the load resistor RL from the voltage source in the figure is. So circuitல எப்போ வந்து இந்த லோட் ரெசிஸ்டரில் மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து மேக்ஸிமம் பவர் தியரம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சர்க்கியூட்டில் வந்து எப்போ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா when RL that is load resistor will be equal to the source resistor. Load resistorம் source resistor வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இது வந்து ஃபார் டிசி சர்க்கியூட்டில். அதே இது ஏசி சர்க்கியூட்னா லோட் ரெசிஸ்டர் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் சோர்ஸ் ரெசிஸ்டர். ஓகே, இது வந்து ஏசி சர்க்கியூட்ஸில் சோர்ஸ் ரெசிஸ்டரோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் லோட் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல தெவினன்ஸ் தியரம் அப்ளை பண்ணி முதல்ல அதுக்கு தெவினன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கண்டுபிடிச்சிக்கணும். தட் இஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸ் வித் ஒரு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் RTH. ஓகே, அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்ஸிமம் தியரம் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு ரெடியூஸ்டு சர்க்கியூட் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம பை தியரம் நம்மளுக்கு என்ன தெரியும்? RL வேல்யூ வில் பி ஈக்குவல் டு RS. ஓகே, ஸோ இங்கே RS வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் சோர்ஸ் ரெசிஸ்டர் RS. ஸோ பை தியரம் வி நோ தட் லோட் ரெசிஸ்டர் வில் பி ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டர். அப்போ கண்டிப்பாக லோட் ரெசிஸ்டரோட வேல்யூவும் என்னவா தான் இருக்கும்? 100 ஓமாக தான் இருந்திருக்கும். Okay, this is the answer. The value of R in ohms required for maximum power transfer in the network shown in the figure. So இந்த ப்ராப்ளமில் இந்த ஆரோட வேல்யூ என்னவா இருக்கிறப்போ மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளமில் இப்போ பவர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நமக்கு தெரியும் P is equal to V into I. அப்போ நம்மளுக்கு V தெவினன்ஸ் வேல்யூவும் தெரியணும், R தெவினன்ஸ் வேல்யூவும் தெரியணும். பட் இங்கே வந்து ஒன்லி ஆரோட வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்லி R தெவினன்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, பை மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் வி நோ தட் லோட் ரெசிஸ்டர் வில் பி ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டர், ரைட்? இங்கே சோர்ஸ் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது என்னது தான்? R தெவினன்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டுக்கு முதல்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் வில் பி ஈக்குவல் டு R. ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சோர்ஸஸ்லாம் முதல்ல இந்த சர்க்கியூட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து என்ன பண்ணணும்? ஷார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணணும். தென் இங்கே ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், தென் 20 ஓம் ரெசிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. கரண்ட் சோர்ஸை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஸோ தென் வி ஹாவ் அ 4 ஓம் ரெசிஸ்டர். ஓகேவா? இப்போ வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து ரெடியூஸ் பண்ணுறச்ச இப்போ இது ரெண்டும் சீரீஸ் ஆர் பேரலல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கரண்ட்டோட வேல்யூ வந்து சீரீஸ் ரெசிஸ்டரில் சேமாக இருக்கும், பட் பேரலல் ரெசிஸ்டரில் கரண்ட்டோட வேல்யூ டிவைட் ஆகிருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ரெசிஸ்டர்லையும் ஜஸ்ட் ஒரு கரண்ட்டை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்த்தோன்னா இந்த பிரான்ச்லேயும் டிவைட் ஆகுது, ரைட்? அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் சேம் கிடையாது, ரைட்? இது வந்து டிவைட் ஆகுது. இப்போ சப்போஸ் இங்கேருந்து போச்சுனாலும் இங்கேயும் டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் என்ன ரெசிஸ்டர் தான்? பேரலல் ரெசிஸ்டர்ஸ் தான். மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை ஆட் பண்ணணும். 5 + 20 ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 25 விச் இஸ் ஈக்குவல் டு 4 ohms.
இந்த சர்க்யூட் ரீட்ரா பண்ணிக்கலாம் 4 ohm. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 ohms இருக்குது ஈக்குவல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேம் கரண்ட் தான் இது ரெண்டுலையும் ஃப்ளோ ஆகும். எங்கே ஒரு பிரான்ச்சும் இல்லை, எங்கேயும் கரண்ட் வேல்யூ டிவைட் ஆகாது. அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எப்படி தான் இருக்குது, சீரீஸில் இருக்குது. அப்போ ஆர் ஈக்குவலண்ட், தட் இஸ் RS, source resistance will be equal to 4 plus 4. So, அப்போ 4 plus 4 is equal to 8 ohm. So, R is equal to 8 ohm. This is the answer. In the circuit shown below, the value of RL such that the power transferred to RL is maximum is. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு சால்வ் பண்ண ப்ராப்ளம் மாதிரியே தான் இங்கே ஆர்எலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வி நோ தட் லோட் ரெசிஸ்டர் வில் பி ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டர். த லோட் ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு த சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். த மேக்ஸிமம் பவர் வில் பி டெலிவர்ட் டு தி லோட் ரெசிஸ்டர். ஓகே, இந்த ஆர்எஸ் வந்து நம்ம ஆர்டிஹெச் எல்லாமே சேம் தான். ஆர் தெவினன்ஸ், ஆர் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சேம் நேம் தான். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கியூட்டோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பை மேக்ஸிமம் பவர் தியரம் that resistance value, equivalent resistance value will be equal to the load resistance. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 3 சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சர்க்கியூட்ல இருந்து இந்த சோர்சஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அதை வந்து ஷார்ட் பண்ணிடணும். இந்த வோல்டேஜ் சோர்ஸையும் நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடணும். அண்ட் தென் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, தட் கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஒரு 10 ohm ரெசிஸ்டர், ஹியர் ஆல்சோ ஒன் 10 ohm ரெசிஸ்டர். இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிடுவோம், இங்கேயும் வந்து வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஷார்ட் பண்ணிடுறோம். ஓகே, தென் இங்கே வந்து ஒரு 10 ohm ரெசிஸ்டர். இங்கே உள்ள கரண்ட் சோர்ஸை வந்து நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்கும். ஸோ RTH is equal to, இது ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், இது ரெண்டும் பேரலல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 10 into 10 divided by 20. அதுக்கப்புறம் திஸ் வில் பி இன் சீரீஸ் வித் 10 ohm ரெசிஸ்டர். ஓகேவா? ஸோ அப்போ இது 100 divided by 20 plus 10. Okay, which is equal to, so 5 plus 10 which is equal to 15 ohm. இப்போ ரெசிஸ்டன்ஸ் RL ஓட வேல்யூ என்னது 15 ohms because RTH will be equal to RL. இப்போ RL ஓட வேல்யூ 15 ohms. The maximum power that can be transferred to the load resistor RL from the voltage source in the figure is. ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம மேக்ஸிமம் பவர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ வி நோ தட் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஆர்எஸ் சோர்ஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ 100 ohm கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் தட் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு 100 ohm. ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, மேக்ஸிமம் பவர் தட் கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு த லோட் ரெசிஸ்டர் ஆர்எல். இந்த லோட் ரெசிஸ்டர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிற மேக்ஸிமம் பவர் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ P இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் எய்தர் I² இன்டூ ஆர் இல்லைனா V² டிவைடட் பை ஆர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்னா V² டிவைடட் பை ஆர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் I² இன்டூ ஆர் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் பவர் டெலிவர் டு த லோட் ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஆரை வந்து RL அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும், கரண்ட்டோட இந்த ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் வேல்யூ வந்து தெரியணும், இந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ சிம்பிளா நம்ம வந்து ஓம்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு V பை R, ரைட்? Vங்கிறது 10 volt டிவைடட் பை ஆர் வந்து என்னது, இது ரெண்டும் சீரீஸ் ரெசிஸ்டர் தான். அப்போ இது ஒரு 100 ohm, இந்த RL வேல்யூவும் ஒரு 100 ohm. ஸோ டோட்டலி 200. ஓகே, ஆரோட வேல்யூ 200 பிகாஸ் தீஸ் 2 ஆர் சீரீஸ், அதனால ரெண்டையும் ஆட் பண்ணி 200 விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை
20 amps அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இதை பவர் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். So P is equal to I ஓட வேல்யூ 1/20 the whole square into RL ஓட வேல்யூ 100. ஓகே, equal to 1 divided by 400 into 100. Okay, so 1/4 அப்படின்னா 0.25 watts. So this is the power, maximum power transferred to the load resistor. So power is equal to 0.25 watts.